அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த அமர்விலே திருவழிபாட்டு ஆண்டை குறித்தும் திருப்புகழ் மாலையை குறித்தும் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்புகழ் மாலை அனைத்து இறை மக்களுடைய மன்றாட்டு மாலை. பல சமயங்களில் நாம் நினைக்கலாம், இந்த திருப்புகழ் மாலையை ஜெபிப்பது என்பது ஆயர்கள், குருக்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் இவர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஒரு புகழ் மாலை என்று. மாறாக நம்பிக்கையாளர்களாகிய ஒவ்வொருவரின் புகழ் மாலையாக அமைந்திருப்பதுதான் இந்த திருப்புகழ் மாலை. திருப்புகழ் மாலையின் மூலமாக என்ன செய்கின்றோம் என்றால், திருப்பாடல்களை வாசிக்கின்றோம், பாடுகின்றோம், இறைவனை புகழுகின்றோம். இது திரு அவையினுடைய தொடக்க காலத்திலிருந்தே நடைமுறையில் இருந்த ஒரு செயல்பாடு. தொடக்க கால துறவிகள் என்ன செய்தார்கள் என்றால், 150 திருப்பாடல்களையும் ஒவ்வொரு நாளும் பாடி ஜெபித்தார்களாம். அந்த நிலையிலேதான் திருப்புகழை, இறைவனின் புகழை திருப்பாடல்கள் மூலமாக பாடி புகழ திரு அவை நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இறைவனை புகழுங்கள் என்ற அந்த இறை கட்டளைக்கு ஏற்ப திரு அவையிலே நம்பிக்கையாளர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்து வந்து இறைவனை புகழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்புகழ் மாலை ஒரு கூட்டு வழிபாடு. இந்த கூட்டு வழிபாட்டிலே மொழியும் மிகுந்த ஒரு இடம் பெறுகிறது. தொடக்க காலத்திலே நாம் கவனித்தோம் என்றால், நடைமுறையில் இருந்த ஒரே மொழி லத்தீன் மொழிதான். அதனால நிறைய பேருக்கு லத்தீன் மொழி தெரியாமல் அருள் பணியாளர்கள், துறவிகள் இவர்கள் மட்டுமே சொல்லுகின்ற அல்லது இவர்கள் மட்டுமே பயன்படுத்தி இறைவனை புகழுகின்ற ஒரு நிலையாக இருந்ததை திரு அவையின் வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இந்த திருப்புகழ் மாலையை நமது மொழியிலே, தமிழ் மொழியிலேயே இறைவனை புகழ்ந்து இறைவனை ஆராதிக்க, திருப்பாடல்களை பாடி ஜெபிக்க திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது, வாய்ப்பு தருகிறது. திருவழிபாட்டு ஆண்டு என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த திருவழிபாட்டு கொள்கையேடு நமக்கு தெளிவுபடுத்துகின்ற மற்றொரு உண்மை, ஒரு கால வட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் இயேசுடைய மீட்பை, பாஸ்கா மறை உண்மைகளை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற மற்றொரு உண்மை, ஒவ்வொரு ஞாயிறும் ஆண்டவரின் பாஸ்கா ஞாயிறு, பாஸ்கா கொண்டாட்டம். அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒன்று கூடி வந்து இறை வார்த்தையை வாசிக்க, இறை வார்த்தையை கேட்டு தியானிக்க, இறை வார்த்தையை ஜெபிக்க, இறைவனை புகழ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கிருந்து வருகிறது? தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வந்த அந்த பாஸ்கா மறை உண்மையின் கொண்டாட்டத்தின் மறு கொண்டாட்டம் தான் திருப்பலி கொண்டாட்டம். இந்த பாஸ்கா கொண்டாட்டம் என்பது ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவைகளை ஒரு ஆண்டு வட்டத்தில், ஒரு கால வட்டத்திற்குள்ளாக கொண்டாடி மகிழ திரு அவை நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த திருவழிபாட்டு ஆண்டு அல்லது திருப்புகழ் மாலை என்று சொல்லுகின்ற இந்த இரு பெரும் நிலைகளும் கிறிஸ்துவ வாழ்வை உறுதிப்படுத்த, எனக்கும் இறைவனுக்கும் இடையே, எனக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள ஒரு உறவை உறுதிப்படுத்துகின்ற தூண்டுதலை கொடுக்கக்கூடிய நிலையாக அமைந்திருப்பதுதான் இந்த திருப்புகழ் மாலையும் திருவழிபாட்டு ஆண்டும். ஒரு காலவட்டத்திற்குள்ளாக இறைவனை புகழ திரு அவை நம்மை பணிக்கிறது. அதோடு இந்த காலவட்டத்திற்குள்ளாகத்தான் திரு அவை பல்வேறு வகையான விழாக்களையும் கொண்டாட நம்மை பணிக்கிறது. அன்னை மரியாவுக்கென்று ஒரு சில விழாக்கள், புனிதர்களுக்கென்று ஒரு சில விழாக்கள், மறை சாட்சியருக்கென ஒரு சில விழாக்கள். ஏன் இப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே திரு அவை மையப்படுத்துகிறது என்றால், அவர்கள் இறைவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தவர்கள், இறைவனை தங்களது வாழ்வால், வார்த்தைகளால், செயல்களால் புகழ்ந்து இறைவனை பாடி ஜெபித்த நபர்கள். அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு தூண்டுதலாக, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவை உறுதிப்படுத்துகிற நிகழ்வாக அமைவதற்கு இது ஒரு துணையாக இருக்கும். பல சமயங்களில் நம்முடைய பங்குகளிலே விழாக்களை கொண்டாடுகின்றோம். நவநாட்களாக இருக்கலாம், திருவிழாவாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு விழாவாக இருந்தாலும் அதிலும் இந்த திருப்புகழ் மாலையை மாலை நேரங்களிலே
திருப்பாடல்கள் மூலமாக பாடி ஜெபிக்கின்ற பொழுது மிகுந்த ஒரு ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று திரு அவை நமக்கு இந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. காரணம் என்ன என்றால், தனி ஜெபம் அல்ல இது திருப்புகழ் மாலை. உலகம் முழுவதுமாக இணைந்திருக்கக்கூடிய கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்து இறைவனை புகழுகிறார்கள். மொழியிலே மட்டும்தான் மாற்றமே தவிர, வார்த்தைகளிலே மட்டும்தான் மாற்றமே தவிர, அதனுடைய அமைப்பு நிலைகளிலே இறைவனை புகழுகின்ற, இறை வல்லமையை எடுத்துச் சொல்கின்ற, இறை ஆற்றலை பகிர்ந்து கொள்கின்ற தன்மைகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, திருப்புகழ் மாலையும் திருவழிபாட்டு ஆண்டும் நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மைகள் இறைவனை புகழ்வதற்காக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதனுடைய அடுத்த அமர்விலே திரு இசை மற்றும் திருக்கலை என்ற ஒரு சில நிலைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்காக நீங்கள் காத்திருங்கள்.